ஒரு கல்லூரிக்கு அவர் போறாரு. கல்லூரிக்கு அவர் போயிட்டு அது அறிவியல் சார்ந்த ஒரு பொறியியல் கல்லூரி. அந்த அறிவியல் சார்ந்த பொறியியல் கல்லூரிக்கு போயிட்டு தமிழ் அறிவியல் மொழி இல்லைன்னு பேசுறாரு. அந்த பொறியியல் கல்லூரியில எதற்கு இவரை கூப்பிட்டுருக்காங்க? தமிழ் சார்ந்த ஒரு கருத்தரங்குக்கு அவரை கூப்பிட்டுருக்காங்க. தமிழ் சார்ந்து பேசுங்க அப்படின்னு சொல்லி. தமிழ் சார்ந்து ஒரு பொறியியல் கல்லூரியில கூப்பிடும் பொழுது இந்த நபர் அங்க போய் என்ன சொல்றாருன்னா, இது தமிழ் மொழி அறிவியலுக்கு உகந்த மொழி அல்ல, அதை விட்டு விடுங்கள், அதுல எந்த விதமான அறிவியல் சிந்தனையும் கிடையாது, அது குப்பை, பகுத்தறிவு சிந்தனைக்கு அது ஒவ்வாது, அதனால அதை தூக்கி போட்டு விடுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு அறிவியல் கல்லூரியில், ஒரு பொறியியல் கல்லூரியில் தமிழ் சார்ந்த அறிவியல் சார்ந்த விஷயங்கள், தமிழர்களுக்கு தெரிந்த அறிவியல், ஒரு பொறியியல் கல்லூரி அப்படின்னு சொல்லும் பொழுது அங்கே இன்ஜினியரிங் பேஸ்டாக பேசலாம். அதில் தமிழர்களுடைய எண்ணியலை பற்றி பேசலாம், தமிழர்களுடைய எழுத்தியலை பற்றி பேசலாம், தமிழர்களுடைய கட்டிடக்கலையை பற்றி பேசலாம், வரலாற்றை பற்றி பேசலாம், தமிழர்களுடைய ஆயுதங்களை பற்றி பேசலாம், இல்லை இன்னும் கொஞ்சம் ஆழமாக போய் தமிழர்களுடைய உருக்கு சம்பந்தப்பட்ட, அதாவது இரும்பு போன்ற தொழில்நுட்பங்களை பற்றி பேசலாம். இது மாதிரி பேசுவதற்கு ஆயிரக்கணக்கான விடயங்கள் ஒரு பொறியியல் கல்லூரியில் பேசுவதற்கு இருக்குது. ஆனால் இந்த ஈவேரா அந்த வாய்ப்பையும் பயன்படுத்தி கொண்டு தமிழை இகழ்ந்து விட்டுத்தான் வந்தார். இது எதுக்கு நம்ம இங்கே பதிவு பண்ணுறோம்னா, ஈவேரா தனது வாழ்நாள் முழுவதும் அவர் எதற்கு செலவிட்டார் அப்படின்னா, தமிழை பழிக்க, தமிழை அழிக்க. இது வேற எந்த ஒரு செயலையும் அவர் செய்யலை. இதைத்தான் நம்ம உணர்ந்து கொள்ளணும். மற்றது எல்லாம் நம்மிடம் சொல்லப்பட்ட பொய்மை. அவர் நம்மளுடைய பகுத்தறிவை வளர்த்தார். இந்த பகுத்தறிவுங்கிற வார்த்தையின் மீது எனக்கெல்லாம் பெரிய அளவு உடன்பாடு கிடையாது. பகுத்தறிவு வேற, அறிவு வேறையா? இந்த கேள்வி ஒன்று இருக்கு. அப்ப அறிவுனா என்ன? ஒரு விஷயம் இருக்கு, ஒரு ஒரு பிரச்சனை இருக்குன்னா அதை அறிவாற்றலோடு அதற்கான சாதக பாதகங்கள் என்ன, அது நடப்பதற்கான காரணம் என்ன ஆகியவற்றை பகுத்து ஆய்ந்து புரிந்து கொள்வதுதான் அறிவு. யாருக்கும் அறிவு இருக்கான்னு தான் கேட்போம். காரணம், ஒரு அறிவில்லாத ஒரு செயலை செய்யும்போது அறிவு இருக்கான்னு தான் கேட்போம். அப்ப பகுத்து ஆய்வது தான் அறிவே. அது கூட அறிவு கூட ஒரு பகுத்தை வேற ஆட் பண்ணிக்கிறது. பகுத்து அறிது, பகுத்து அறிங்க. இந்த பகுத்தறிவு சிந்தனை, இந்த சரி இவ்வாறு சொல்லக்கூடிய இந்த பகுத்தறிவு சிந்தனை தமிழர்களுக்கு இல்லாம போயிடுச்சா? எந்த இடத்தில் தமிழர்களிடம் பகுத்தறிவு இல்லாமல் இருந்தது? இதை நீங்க சொல்லணும். நீங்க தமிழர்களை திட்டும் பொழுதெல்லாம், ஈவேரா தமிழர்களை திட்டும் பொழுதெல்லாம் பிராமண சமூகத்துடைய நடைமுறைகளையும் பிராமண சமூகத்துடைய நம்பிக்கையும் பேசுவார். நீங்க எல்லா அவருடைய வரலாறு, அவருடைய எழுத்துக்களாக இருக்கட்டும், அவருடைய செயல்பாடுகளாக இருக்கட்டும், அவருடைய பேச்சுக்களாக இருக்கட்டும், நீங்க பாருங்க, தமிழர்களை திட்டும் போது தமிழர்கள் செய்த தவறை சொல்லி திட்டுறது இல்ல, பிராமணர்கள் செய்த தவறை சொல்லி தமிழர்களை திட்டுறது. பிராமணர் செய்த தவறுக்கு தமிழன் எப்படி போனப்படுவான்? அவன் எப்படி உரிமையை எடுத்துக்கொள்ள முடியும்?